அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த 90 கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து நேற்று ராஜஸ்தானில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரணம் அடைந்து விட்டார். அவர் மரண செய்தியை கேட்டு திரை உலகமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கில் இருக்குங்க. ஏனென்றால் இன்னும் நிறைய திரைப்படங்கள், அதாவது 99 படங்களை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 100வது படத்தை வந்து விஜய் வைத்து தான் இயக்க வேண்டும் சொல்லி 2 வருடங்களாக காத்திருந்தார். ஆனால் 2 வருடங்களாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட்டும் கொடுத்துட்டாரு. அதாவது படத்தை நம்ம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் கால் ஷீட் கொடுத்துட்டாரு. இவரும் தயாரிக்க இருந்தது. அதற்குள்ள பார்த்தீங்கன்னா வேற ஒரு படங்களை முடிச்ச பின்பு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர சமயங்களில் அவரால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த ஏக்கம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால 99 படங்களை வந்து அவர் எடுத்திருக்காருன்னா இதில் புதுமுகங்களே 50க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள்ங்க. இதில் சரத்குமார்லாம் வந்து ஆர்பி சௌத்ரி மூலியமாக தான் வந்து பெரிய ஆளாக ஆனார். இதில் வந்து விக்ரமன் அவர்கள் வந்து புது வசந்தம் தான் ஆர்பி சௌத்ரிக்கு முதல் படம். அவர் தயாரித்த முதல் படம் விக்ரமன் இயக்கத்தில் வந்த புது வசந்தம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரு தெலுங்கானாவில் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு படம் எடுத்திருக்காரு. 2 படம் எடுத்து 3வது படமாக தமிழ்நாட்டில் வரும்போது தமிழகத்தில் முதல் படமாக எடுத்திருக்கிறார். இதில் வந்து நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சூப்பர் குட் ஆர்பி சௌத்ரி அப்படின்றது நிறைய படம், சரத்குமார் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் நடித்த பூவே உனக்காக படமும் அவரு தான். அது மூலியமாக தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து விஜய் நடித்த படமே 2-3 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்திருக்கிறார் ஆர்பி சௌத்ரி அவர்கள். அவர் மரண செய்தி வந்து திரையுலகத்திற்கு பேரதிர்ச்சி. நானும் அவரை சந்தித்து கதை சொல்லியிருக்கிறேன், கூறியிருக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதருங்க. ஏன்னா புது இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. யாருமே வந்து புது இயக்குனர் நம்பவே மாட்டாங்க. யாரு என்ன, அவர்கிட்ட வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னால் மட்டும் போதுங்க. நிறைய பேர் வந்து விசாரிப்பாங்க அவனுக்கு என்ன பேக்ரவுண்டு, யார் என்னன்னு சொல்லிட்டு. இவர் அப்படியே கிடையவே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொன்ன விஷயங்களை வந்து பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ண ஆஃபீஸ் போட்டு உட்கார வச்சுருவார். ஏன்னா கதை சொல்லும் போதே அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவார். அப்படி இருந்த ஆர்பி சௌத்ரி வந்து காலமானது வந்து திரை உலகிற்கு ஒரு இழப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து பூவே உனக்காக விஜய் அவர்கள் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படங்கள் பண்ண ஒரு அறிமுக நடிகராக இருந்த பொழுது பண்ணனால பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் அவர்களை வைத்து படம் பண்ணினார். ஆனால் ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களையும் கமலஹாசன் போன்ற நடிகர்களையும் வைத்து ஆர்பி சௌத்ரி படம் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சம்பளம் வந்து கண்ணா பின்னான்னு கேட்பாங்க. படம் நஷ்டம் ஆனதுன்னா கவலையே பட மாட்டாங்க. அப்படின்ற ஒரே காரணத்தினால கதையை மட்டுமே நம்பி நடிகர்கள் வந்து அவருக்கு ஃபேவரான நடிகர்கள் மட்டுமே வைத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடல்களுக்கு முக்கியத்துவம் தருவார், கதைகளுக்கு முக்கியத்துவம் தருவார். அதுவும் ஃபேமிலி படங்கள் நீங்கள் நாட்டாமெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான். சூரியவம்சம் அவர் படம் தான் வச்சுங்களேன். புது வசந்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஏகப்பட்ட படம் சொல்லிகிட்டே போகலாம்னு வச்சுங்களேன். ஏகப்பட்ட படம் இருக்குது. இது எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் அவர் படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முன்னணி நினைத்தெல்லாம் வந்து விஜய் நடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருந்தாரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசை கட்டி சொன்னோன்னா அவர் படங்கள் வந்து 99 படங்களுமே வந்து பாடல்களுக்கும் ஃபேமிலி கதைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு சினிமாவை கொடுக்க வேண்டும். அந்த சினிமா மூலியமாகவே நம்ம வளர்ச்சி இருக்கணும், நம்ம வருமானம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படம் வந்துட்டு பிஸ்னஸ்லாம் பண்ண போயிடலாம். ஆனால் அவர் படங்கள் மூலியமாக தான், அதாவது எங்கேருந்து நான் சம்பாதிச்சனோ அதன் மூலியமாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப படம் எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோ சம்பளம் கேட்பதனாலே படம் தயாரிப்பதை அவர் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார், நிறுத்தவே இல்லை. அது வந்து ஜீவாவை உருவாக்கணும் அவர் தான். ஜீவாவோட அப்பதாங்க அந்த ஆர்பி சௌத்ரி. இதை நான் முதலே சொல்ல மறந்துட்டேன். ஜீவாவையும் பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்தார். அதுக்கப்புறம் ஜீவா வைத்தும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்களை வந்து தயாரித்தார். அதுக்கப்புறம் ஜீவா வந்து படம் வந்து பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஜீவாவே ஒரு படம் பண்ணலங்க. நானும் கேட்டேன், ஏன் சார் ஜீவாவுக்கு வந்து நீங்கள் படம் பண்ணலாம்ல, அவருக்கு வந்து இன்னும் அவரோட வளர்ச்சி இன்னும் மேலே மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது இது வளர்ச்சியெல்லாம் கிடையாது, மக்கள் யாரை விரும்புகிறாங்க, மக்கள் விரும்பும் கதைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகனுக்கே வந்து படம் கொடுக்காத ஒரு காலகட்டமும் இருக்கிறது. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் படமும் கொடுத்தாரு. ஆனால் காலகட்டங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பை தொடர்ந்தார். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவர் கதைக்கும் பார்த்தீங்கன்னா பாடல்களுக்கு முக்கியத்துவம் தந்து பார்த்தீங்கன்னா அனைத்து படங்களுமே அப்படி தான் இருக்கும். இதில் மகன் பார்த்தீங்கன்னா அதில் ஜித்தன் ரமேஷும் தெரியும், அவரும் இவரோட பையன் தான் வச்சுங்களேன். ஜித்தன் ரமேஷ், ஜீவா இருவருக்கும் நீங்கள் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து இவங்க நிறைய படம் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் ஆர்பி சௌத்ரி வந்து படம் கொடுத்தார். ஆனால் அவர் வளர்வதற்கு அது வந்து படம் ஓடலாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அவன் திறமை எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் படம் கொடுத்தாரே தவிர அதுக்கப்புறம் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் இல்லை, படம் நஷ்டமாயி போயிடும் அப்படின்னா அவர் வந்து படமே எடுக்கல. அதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குது. அதையும் வந்து ஆர்பி சௌத்ரியிலேருந்து நான் வந்து பேசும்போது சில விஷயங்களை சொன்னார்னு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா அவர்கள்
கதையை தேர்வு செய்யும்போது அதில் கரெக்ஷன் பண்ணுறாரு. நான் வந்து கதை தேர்வு செய்து அனுப்பிடுறேன் டைரக்டரை, அதில் வந்து பல குழப்பங்களை உண்டு பண்ணிடுறார் அப்படின்ற விஷயங்களும் பதிவு செய்தார். அப்போது எந்த அளவுக்கு தன் மகனாக இருந்தாலுமே அந்த கதை தேர்வுலையும் சரி மற்ற விஷயங்களும் சரி மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறது அப்படின்ற விஷயங்களில் எந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருந்திருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். நீங்கள் இப்பயும் டி நகர் போனீங்கன்னா அங்கே வந்து ஏன்னா ஆர்பி சௌத்ரி அந்த அலுவலகத்தில் வந்து எப்பயுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர் போனாலுமே அங்கே சாப்பாடும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இன்னொரு விஷயம் கே.எஸ். ரவிக்குமார் பண்ண படங்கள் இருக்கு பாருங்க, அந்த படங்கள் எல்லாமே முக்காவாசி சரண் பாண்டியன்லாம் அவர் படம் தான் வச்சுங்களேன். முக்காவாசி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரியோட தயாரிப்பில் வந்த படங்கள் தான். அதனால் இந்த பக்கம் வந்து விக்ரமன் அவர்களும் சரி, இந்த பக்கம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்களும் சரி, அதுக்கப்புறம் இளைய டைரக்டர்கள் இயக்குநர்கள் நிறைய பேர், இளைய நடிகர்கள் நிறைய பேர், அப்போ வந்து நடிகர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 90s டைம்லேயும் 2000 டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய படங்களில் நடித்தவர்களும் அறிமுகப்படுத்தியவரும் ஆர்பி சௌத்ரி அவர்களே. ஏன்னா நடிகர் அது இது இன்னொரு சொல்லிட்டோம், நம்ம இயக்குனர் புதிய இயக்குனர் சொன்ன பார்த்தீங்களா. ஆனால் நிறைய நடிகர்கள் துணை நடிகர்களையும் அவர் உருவாக்கியவர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். அவர் மரண செய்தி வந்து நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேலே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனாலுமே ஏன்னா ஒரு உடல் நலத்துடன் இருந்தவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு உடல் நலந்து வயது முறிவு காரணமாக இருந்திருந்தால் கூட ஒரு பக்கம் வந்து சரி இறைவன் பிறப்பு இறப்பும் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போகலாம். ஆனால் அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் அப்படின்ற விஷயத்தை கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு விக்ரம் அவர்களும் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களும் அழுது புலம்பினார்களோ அதே ஃபீல் நமக்குள்ளே வருதுங்க. ஏனென்றால் ஒரு திரைத்துறை அதாவது ஒரு சினிமா அப்படின்றது வந்து ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலுமே அதற்கு தயாரிப்பதற்கும் பணம் இருந்தால்தான் நம்ம வந்து தயாரிக்க முடியும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ஒருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்பாங்க. மக்கள் வந்து ஏன்னா பாடல்கள் வந்து பொழுதுபோக்காகவும் நம்ம பார்ப்போம், படத்தையும் அப்படி தான் பார்ப்போம். ஆனால் அதில் வந்து ஒரு குடும்ப விஷயங்களையும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதன் அப்படிங்கும்போது ஒரு ஆர்பி சௌத்ரியை நிறைய மக்களுக்கும் தெரியும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக ஆர்பி சௌத்ரி அவர்கள் அந்த விருப்பங்கள் அதாவது 100வது படங்களை விஜய் வைத்து இயக்க வேண்டும் சொன்னார்ல, அது வந்து விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆன பின்பும் மக்களுக்காக நான் சேவை செய்வதற்காக நடிப்பேன் என்ற சொல்ற ஒரு விஷயங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட் வந்து பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது இவர் 250 கோடி வாங்குறாரு அப்படின்னா வருடத்திற்கு 2 படங்கள் நடித்தாங்கன்னா 500 கோடி கூட வரும். இதுலேயும் சில நலத்திட்டங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடித்தால் ஆர்பி சௌத்ரி அவர்களின் விருப்பம் வந்து விஜயாக இருந்தது நிறைவேறும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் நடிக்க முடியாவிட்டாலுமே 100வது படம் நடித்து அவர் விருப்பப்பட்ட விஷயங்களை அவர் மகன்கள் நடத்தி காண்பிக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம நம்பலாம். வணக்கம்.